الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب جواز الأخذ من غير مسألة ولا تطلع إليه கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கக்கூடிய தலைப்பில் இன்று 58வது பாடம், கேட்காமலும் எதிர்பாராமலும் கிடைத்ததை எடுத்துக்கொள்ள அனுமதி உண்டு. இதற்கு முன்னால் நாம் 57வது பாடத்தில் பார்த்தோம். ரியாது சாலிஹீனுடைய இந்த புத்தகத்திலிருந்து மக்களிடம் நாம் யாசனம் செய்வதும் மக்களிடம் நாம் கையை உயர்த்தி நாம் கேட்பது என்பது இது வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் ஒருவர் விரும்பாமலும் கேட்காமலும் ஒரு விஷயம் நம்மிடம் வருகின்றது என்றால் அது எடுத்துக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு, சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு பொருளை கொடுத்தார்கள். என்னை விட மிகவும் தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று நான் கூறினேன். இதை எடுத்துக் கொள்வீராக. நீர் எதை பார்க்காமலும் கேட்காமலும் இருந்த நிலையில் ஏதேனும் ஒரு பொருள் உம்மிடம் வந்தால் அதை நீர் பெற்றுக்கொள்ளும். அதை நீர் அதிகப்படுத்தி கொள்வீராக. நீர் விரும்பினால் அதை சாப்பிடுவீராக, விரும்பினால் அதை தர்மம் செய்வீராக. அப்படி இல்லாத ஒன்றை நீ ஆசைப்பட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தன் தந்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக கூறும் சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள், என் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவரிடமும் எதையும் கேட்க மாட்டார்கள், தனக்கு கொடுக்கப்படும் எதையும் மறுக்கவும் மாட்டார்கள் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய சம்பவம். அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவருடைய மகன் சாலிம் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு அன்பளிப்பு, ஒரு விஷயத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பேணுதல் என்ற அடிப்படையில் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களே, என்னை விட தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு இது தேவைப்படவில்லை என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், உங்களுக்கு கேட்காமல் ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னு அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்காமல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு அன்பளிப்பாக இருக்கும். மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஆசை கொள்ளாதீர்கள், அல்லது அவரிடம் கேட்டு வாங்காதீர்கள். வந்தது என்றால் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அப்துல்லா பின் உமர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுடைய பழக்கமாக இருந்தது, அவர் யாரிடமும் எதையும் கேட்க மாட்டார். ஆனால் யாராவது அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்வார்கள், அதை நிராகரிக்க மாட்டார்கள். இங்கு இந்த ஹதீஸில் நமக்கு கற்றுத்தந்தக்கூடிய பாடம் என்பது, மக்களுடைய செல்வம், அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம காத்து கொண்டு இருக்கக்கூடாது, அல்லது அதை நாம் பெறுவதற்காக நாம் ஆசை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்தி கொண்டு அல்லாஹ் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதனுடன் அந்த அளவு நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மக்களுடைய கையில் இருக்கக்கூடியதும் அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை மனிதன் ஆசைப்படும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் வெறுப்பு தான் ஏற்படும். ஏனால் நாம ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வும் என்னை நேசிக்கணும், மக்களும் என்னை நேசிக்கணும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் ஃபீமா இன்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ். இந்த உலக விஷயத்தில் நீ என்ன செய், இந்த உலகம் இன்பம் என்று இல்லாமல் இரு, பேணுதலான அதிகமான இந்த உலகத்துடைய ஆசை வைக்காத, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். ஏனென்றால் அதிகமாக இந்த உலக ஆசை வைக்கும் பொழுது மறுமையை மறக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் மறக்கக்கூடிய நிலை அவன் தள்ளப்படுவான். மக்களிடம் இருக்கக்கூடிய அவர்களுடைய கைகளிலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அவருடைய உடைமைகள், அதுல நீ ஆசை கொள்ளாது. மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அதை பொருந்திக்கொள். மக்களிடம் இருக்கக்கூடிய எனக்கு வேண்டும் என்று நீ ஆசை கொள்ளாது. மக்கள் விரும்புவார்கள். ஏன்னா மனிதர்களிடம் கேட்க அவர்கள் கோபம் கொள்வார்கள். ஒரு வாட்டி கொடுப்போம், 2 வாட்டி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன ஆகும்,
நம்ம எப்ப பார்த்திருக்கீங்க ஒரு அவங்களுக்கு சங்கோஜமும் ஒரு சங்கடமும் ஏற்படும். ஆனா ரப்புல் ஆலமீனிடம் நாம கேட்காவிட்டாலும் அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொள்ளும். அப்ப அவனிடம் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பான், அவன் சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ் தஆலா. மனிதன் கேட்கும் பொழுது அவன் கோபம் அடைகின்றான். அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு ஹதியாவோ ஒரு அன்பளிப்பு என்று வருகின்றது, அது நாம விரும்பாமல் வருகின்றது என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்க. சில நேரத்தில் சில உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்ன செய்வாங்க, சில விஷயங்களை அவர்கள் பேணுவார்கள். எப்படி? தன்னுடைய மாணவர்களிடமிருந்து சில அன்பளிப்புகளை எடுத்துக்கொள்வதை அவர்கள் அஞ்சிக் கொள்வார்கள், அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன்? ஏனென்றால் மாணவன் என்ற அடிப்படையிலோ அல்லது ஒருவர் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது நாளை இவன் மூலமாக ஏதாவது உபகரணம் நான் செய்திருக்கிறேன் என்று இவன் தவறு செய்யும் பொழுது எங்கு அவன் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தானே என்ற நிலை வந்து அவனுடைய விஷயத்தில் நீதத்தை கைவிடக்கூடிய நிலை ஏற்படுமோ அல்லது அந்த நிலை தள்ளப்படுவோமோ என்ற அந்த அச்சத்தில் என்ன செய்வாங்க, அதை வாங்கவே மாட்டாங்க. ஆக ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறாரு, ஆனா அந்த நபருடைய நிலை நாளை அவர் சொல்லி காட்டக்கூடியவராக இருக்கலாம், அல்லது நாளை அவர் அதை கொண்டு தவறாக ஏதாவது ஒரு நம்மிடமிருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்ற அந்த நிலை இருக்கும் பொழுதோ, அல்லது சொல்லி இந்த உபகரணம் செய்த எஹ்சான் செய்த விஷயத்தை சொல்லி காட்டக்கூடியவராக இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவரிடம் நம்ம என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் அது அன்பளிப்பு பெற்றுக்கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸ், இந்த தலைப்பின் ஒரே ஒரு ஹதீஸ் இங்கு இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாளை நமக்கு இன்னும் 2 தலைப்புகள் உள்ளன. 59வது தலைப்பும் உழைத்து உண்ணுதல், யாசகம் கேட்காதிருத்தல் என்ற தலைப்பும், அதே போல அல்லாஹை பயந்து நல்ல வழிகளில் செலவு செய்தல் என்ற தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்துவிட்டு நோன்புடைய சட்டங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் ஒரு தடவை ரமதானை வரவேற்பதற்காக இன்ஷா அல்லாஹ் நாம பாடங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ளானாக. மக்களிடம் யாசனம் செய்யக்கூடிய, மக்களிடம் கையேந்தக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நம்ம எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ளானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.